அப்போ அது பெரிய அவப்பெயர் இருக்குது. நிறைய குவாரி கொள்ளை, மணல் கொள்ளை, டாஸ்மாக் திருட்டு, இப்படியே தான் இந்த அரசு இந்த அவப்பெயரோடு நம்ம நிற்க வேணாம். ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு, விஜய் கூட்டணி வைப்போம். முரண்பாடு வருது, அதை சமாதானம் பண்ணுறதுக்காக தான் நேற்று சிதம்பரம் பேசினாரா அப்படின்னு சொல்ல வராங்க. மறுபக்கத்தில் இல்லை அவர் தொகுதிக்கு அரசு 2 திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கி இருக்குது, அதுக்கு நன்றி சொல்கிறதுக்காக வந்திருக்கிறதா சொல்கிறாங்க அவங்க. புரியுதில்ல? இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி புதியதாக மூன்றாவது, இது இன்னொரு மக்கள் நல கூட்டணி கூட எடுத்துக்கலாம். ஊடகவியலாளர் ரெட்ஃபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு பொதுவான ஒரு பத்திரிகையாளராக ஒரு காலகட்டத்தில் பார்க்கப்பட்டவர். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீமானவர்களுடைய காணொலிகள் நிறையா போடுறதையும் நான் பார்த்துருக்கேன். எப்படி ஃபெலிக்ஸ் சேர்ந்தாரோ அதே மாதிரி நீங்கள் ஏன் போய்ட்டு ஒரு கட்சியில் சேர்ந்து ஒரு ஊடக பிரிவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நபராக ஏன் செயல்படுறீங்க? இல்லை, நீங்கள் அதில் ஆழ்ந்த ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்க. ஆமாம், உண்மையிலே திமுகவிற்கும் பகுத்தறிவிற்கும் தற்போது எவ்வித சம்பந்தமும் இல்லை திமுகவிற்கும். ஆனாலும் தாங்கள் தான் ஆரிய எதிர்ப்பிற்கு ஒரே அத்தாரிட்டி என்பது போல மக்களை ஏமாற்றுகிறார்கள். திருமாவளுடைய நிலைமை என்ன? ஏன் அவருடைய மனது இது மாதிரி செயல்படுது அப்படின்னு தெரியல. அவங்களுடைய பண்ணையார்கள் 2 பேரும் ரோட்டுக்கு வரமாட்டாங்க. ஆசிரியர் வீரமணி அவர்களும் ஐயா திமுக ஸ்டாலின் அவர்களும் அவர்களுக்காக பாவத்தை இவர் சுமக்கிறார். இவர் ரோட்டில் அந்த பட்டியலே வைக்கல, கோயிலுக்கு வெளியே நில்லுன்னு சொல்லுது. உள்ளே போகிறவங்களுக்குள்ளார சண்டை, அவங்க போட்டு வரட்டும், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், நீங்கள் நிற்கணுமா, நீங்கள் போய் முன்னே நின்றுக்கிட்டு வேலை பிடிச்சி தகராறு பண்ணிக்கிட்டு சீமானை பேசுகிறதும் விஜயை பேசுகிறதும். வணக்கம் ராவணா வலையொலி உறவுகள் அனைவருக்கும். தேர்தல் நெருங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேள்விகளுடைய தனித்தன்மை ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தினமும் ஐயா அவர்கள் ஊடகவியலாளர்கள் மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகளை சந்திச்சு பேசுறப்போ அந்த கேள்வி பதிலெல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஆனால் மக்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய கேள்விகள் முகத்தில் அடித்தாற்போர் ரொம்ப உண்மைத்தன்மையோட இருக்கு அப்படிங்கறதுனால கேள்வி பதிலாவே இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். அதுல பெரும்பான்மையா உங்களுடைய கேள்விகள், கொஞ்சம் என்னுடைய சந்தேகங்கள் வாங்க ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நல்லா இருக்கும். இந்த ஒரு வாரம் தான், இந்த ஒரு வாரம் நம்ம சந்திக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அவ்வளோ மாற்றங்கள் அரசியல் களத்துல நிகழுது. முதல் விஷயம் பாத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறது, காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி குறித்து எப்பவுமே பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை வச்சே அரசியல் அப்படிங்கிறது பல கட்சிகள் பண்ணிட்டு இருக்கு. அதை காங்கிரஸ் கட்சியும் பயன்படுத்திக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா வேலுச்சாமியார்கள் சொல்லக்கூடியது, அது மட்டும் இல்லாம காங்கிரஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த சமிஞ்சைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜனவரிக்கு அப்புறமும் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கே. இது ஒரு கூட்டணி, அதை தொடர்ந்து அந்த சீட்டுக்காக ஒரு நடக்கிற ஒரு பேரமா, இல்ல நிஜமாவே அரசியல் களத்துல ஒரு பெரிய மாற்றம் நிகழப்போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். என் கணிப்பு ஏதோ வழக்கம் போல இந்த சீட் பேரம் பேசுறதுக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க, ஒரு அது எல்லா கட்சியும் செய்யறது தான். அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு இந்த முறை எனக்கு தோணலை. ஏன்னா கிட்டத்தட்ட மேலிடத்துல இருந்து கீழே வரைக்கும் காங்கிரஸ்ல ஒரு முனைப்போடு தான் இருக்கிறாங்க. போதும், இத்தனை ஆண்டு காலமாக எங்கள் முதுகில் ஏறி நீங்கள் கோட்டையில் உட்கார்ந்தது போதும். மத்திய அரசில் அதிகாரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு உண்டான பங்கீடெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம், நல்லா கொழுத்த மந்திரி பதவியே கொடுக்குறோம், கப்பல் ஓடுது, ஸ்பெக்ட்ரம் ஓடிச்சு, எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இங்கே எங்களுக்கு அதிகாரத்தில் வரும்போது எங்களை வெளியே நிற்க வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது ஏற்படுது, அப்போ எங்கள் கட்சி வளர்க்கணும் இல்லை அப்படின்ற கேள்வி வருது. இப்போ என்னென்னா தேசிய அளவில் காங்கிரஸ் ஒரு மாநிலமாக இழந்துக்கிட்டு வருது. அப்போ அந்த மாநிலத்தில் அங்கே உங்களுக்கு ஒரு அதிகாரம் வேணும், அங்கீகாரம் வேணும். அப்படின்றப்ப இப்போ ஒரு வாய்ப்பு வருது, கூட்டணி மந்திரி சபை கொடு, நாங்களே எங்கள் கட்சிக்கு செய்துக்க முடியும், நீங்கள் மட்டும் வளர்ந்துக்கிட்டே இருந்தால் எப்படி? இப்போ அது அந்த ஒரு நிர்பந்தத்துக்கு வந்திருக்குது. டெல்லி மேலிடம் இதை கவனிக்காமல் விட்டு அவங்களுக்குள்ளாக பேசி நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னா இங்கே இருக்கிற காங்கிரஸ் வீணாக போயிடும், வேலை செய்யாது. இந்த முறை இந்த கருத்தை கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய 90% காங்கிரஸார்கள் ஏற்கிறார்கள். தனிச்சு நிறுடு வேணாம், திமுக விட்டுருன்றதுக்கு 90% பேர் ரெடியாக இருக்கிறாங்க. ஏன்னா இந்த 4-5 வருஷத்தில் நெருங்கிச்சு 5 வருஷத்தில் இந்த திமுக மக்களுக்கான இது பெருசாக எதுவும் செய்யலை. இந்த 1000 ரூபாய் சொல்லிட்டு இருக்கிறத தாண்டி ஒன்றுமே பண்ணல. அப்போ இது பெரிய அவப்பெயர் இருக்குது. நிறைய குவாரி கொள்ளை, மணல் கொள்ளை, டாஸ்மாக் திருட்டு, இப்படியே தான் இந்த அரசு இந்த அவப்பெயரோடு நம்ம நிற்க வேணாம். ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு, விஜய் கூட்டணி வைப்போம், சட்டமன்ற உறுப்பினர் வராது போகட்டும், தோத்தரம் எத்தனை முறை அப்படி இருக்கிறோம், ஆனால் திமுக தோக்கட்டும், அதிகாரம் இல்லாமல் போட்டோம், நமக்கு என்ன இருக்குது? அந்த முடிவு காங்கிரஸ் பார்க்கலாம் இல்லை, முடிவுக்கு வந்திருக்குது. எனக்கு நீ அங்கீகாரம் கொடு, உன்னை ஒன்றுமே கேட்கல. இது நீங்கள் உறுதியாக நம்புறீங்களா? காங்கிரஸ் அப்படி பார்க்குறது நீங்கள் 100% நம்புகிறேன் நான். ஏன்னா கட்சியினுடைய நிர்வாகி பலரும் பேசும்போது அந்த மனநிலையில் இருக்கிறாங்க. திருச்சி வேலுசாமி அவர்கள் கட்சிக்குள்ளே முக்கிய பொறுப்பில் இல்லை, ஆனால் அந்த கட்சியினுடைய நாடி துடிப்பு அறிந்த ஒரு மனிதராக அவரை ஏற்கக்கூடிய தொண்டர்கள் நிறைய உள்ள இருக்கிறாங்க.
அங்கே கட்சிக்குள்ளே இருக்கிற அந்த குரலை தான் அவர் வெளியில் பிரதிபலிக்கிறார், அவராக பிரதிபலிக்கல. அவர் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும்ன்றார். இப்போ நேற்று ஒரு வார்த்தை, நல்லவர்கள் கூட்டமைப்புன்னு வரும்ன்றாரு. சரி. அப்போ நல்லவர்கள்லாம் இருக்கிறத விட்டுட்டு இவ்வளோ நாளாக இந்த திமுக கெட்டவர்களாக இருக்கும், நல்லவர்கள் விஜயா மாறலாம். எப்படி இருந்தாலும் ஒன்று ஆயிடுச்சு, ஒன்று ஒரு வாரம் 10 நாள், ஜனவரிக்கு பிறகு ஒரு 15க்கு மேலே வேகம் எடுக்கும் அரசியல் காலம். இந்த தொடர்ச்சியாக நம்ம ராமனாவில் பதிவு பண்ணுறோம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு அவர் சொன்னதுக்கும் காங்கிரஸுக்குள்ள ஒரு பெரிய முரண்பாடு இந்த முறை இருக்குது. தேசிய அளவில் நிர்வாகிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி டிசம்பர் 15க்குள்ளாக கூட்டணி மந்திரி சபைக்கு அங்கீகாரத்துக்கு கொடுக்கணும். நீங்கள் அதுக்கு அடுத்தது வந்து ஒரு 25 சட்டமன்ற உறுப்பினருக்கு குறையாமல் பேசிட்டு போனதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. இன்ன வரைக்கும் எனக்கு சொல்லலை அப்படின்னு ட்வீட் போடுறாங்க. முரண்பாடு வருது. அதை சமாதானம் பண்ணுறதுக்காக தான் நேற்று வந்து சிதம்பரம் வந்து பேசினாரா அப்படின்னு சொல்ல வராங்க. மறுபக்கத்தில் வந்து இல்லை அவர் தொகுதிக்கு அரசு 2 திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கி இருக்குது, அதுக்கு நன்றி சொல்வதற்காக வந்திருக்கிறதா சொல்கிறாங்க அவங்க. புரியுதில்ல? இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி புதியதாக 3வது, இது இன்னொரு மக்கள் நல கூட்டணின்னு கூட எடுத்துக்கலாம். புரியுது? ரிசல்ட்டை சொல்கிறீங்களே. ஆமாம், அது அப்படி தான். நீங்கள் என்ன தான் பிரமாதம் பண்ணாலும் வந்து நிறைய பேர் பேசுகிறாங்க. அதாவது மிகப்பெரிய ஒரு அரசியலில் எனக்கு ஒரு பிந்தனை செட்டு தான் அவர், நம்ம ஃபெலிக்ஸ் ஜெரால்டு. இங்கே உட்காந்து விவாதிக்கும் போது வந்துட்டு 22% வாக்கு குறையாமல் வரும் விஜய்க்கு அப்படின்றாரு. சரி, ஆனால் அப்புறம் பார்த்தா 26ல் அவர் தான் முதலமைச்சர் வருவாருங்க அப்படின்றாரு. நம்ம ஒரு அனுபவத்தை வச்சு பேசுவோம் ஃபெலிக்ஸ் அப்படின்ற. ஒன்றும் இல்லை, அதிகாரத்துக்கு வரக்கூடிய கட்சி எப்பவுமே ஒரு 40% குறையாமல் வச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லா இடத்துல அதுதான் அரசியல் நீதி. இங்கே எதிர்கட்சியாக இருக்கிறது 30-35% மேலே வச்சுருக்கோம். நீங்கள் 22% சொல்ல வரீங்க. பாஜக அப்படி இந்த அதிமுக காங்கிரஸ் சேர்ந்ததுன்னா ஒரு 2%, 3%, 24, 25ன்னு வச்சுக்கோங்க. சரி, 30 வந்தால் கூட அதிகாரத்துக்கு போக முடியாது ஃபெலிக்ஸ் அப்படின்ற என்னுடைய கல ஆய்வு அதை சொல்லுது. அதை வச்சு தான் சொன்னேன், இது ஒரு இன்னொரு மக்கள் நல கூட்டணி அப்படின்னு நான் சொல்ல வரேன் இப்போவே. அது வெற்றி தோல்வி. ஆனால் இது வந்து பாதிப்பு யாருக்கு அதிகம் இருக்குன்னா திமுக. அதான் நான் கேட்கலான்னு வந்தேன். இதன் மூலியமா அதிமுகவுக்கு பாதிப்பு அதிகமா இல்லை திமுகவுக்கு பாதிப்பு? திமுகவுக்கு தான். இப்போ அதிகாரத்தில் உட்காரக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு தான் இருக்குது. அப்போ இப்படி ஒரு கூட்டணி ஏற்பட்டு அதிமுக வெல்றதுக்கான வாய்ப்பை இது ஏற்படுத்தி தரதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படி இல்லை. வாய்ப்பு எப்படின்னா அதிக பெரும்பான்மைன்றது வராது. அதிமுக கொஞ்சம் நெருக்கடிக்குள்ள வெற்றி பெற்று யாருடைய துணை தேவைப்படும். அப்பதான் விஜயோடைய ஏதாவது ஒன்று வந்து திமுகவுடைய ஓட்டு வங்கி குறையும். ஆனால் அதிமுகவுடைய அந்த பழைய ஓட்டு வங்கி இருக்குல்ல, அதை விட கூடுதலாக இப்போ ஒன்று வரும். அவங்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. திமுகவுக்கு பலம் போயிடும். புரிதல உங்களுக்கு? இப்போ காங்கிரஸ் மட்டும் போகாது, அநேகமாக கம்யூனிஸ்டுடைய மனநிலை மாறினாலும் மாறலாம். நம்ம ஏன் இவங்களை மட்டுமே கட்டிக்கிட்டு ஆகணும்னு கம்யூனிஸ்டுக்கான வேண்டுதலா அப்படின்னு ஒரு விவாதம் அவங்களுக்குள்ள வரலாம். ஒரு மாற்று கட்சி எம்ஜிஆர் வந்தப்போ கம்யூனிஸ்ட் ஆதரித்தோம், எம்ஜிஆர் ஆதரித்து மேலே கொண்டுட்டு வந்தோம். அந்த மாதிரி விஜய் வரட்டுமே அப்படின்னு ஒரு எண்ணம் ஏன் எடுக்க மாட்டாங்க கம்யூனிஸ்டில்? உட்காந்து பேசுவாங்கல்ல. அதில் வேண்டுதலா திமுகவுக்கு மட்டுமே தான் நம்ம அவதாரம் எடுத்திருக்கோம் கம்யூனிஸ்ட்னு வேண்டுதலா அப்படின்ற ஒரு விவாதம் வரும் இல்லை? உங்களுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய கொள்கை முரண்பாடு விஜய்க்கும் திமுகவுக்கும் பெரிய கொள்கையெல்லாம் முரண்பாடு இல்லையே. சரி, அப்போ அங்கே உடன்பட்டு இருக்கிற கம்யூனிஸ்ட் ஏன் இங்கே வரக்கூடாது? அதான் சொல்ல வந்த சுருக்கமாக, இது ஒரு மக்கள் நல கூட்டணியாக உருவாக வாய்ப்பு இருக்கிறது. திமுகவுக்கு பெரிய செட்பேக் காத்து இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். ஒரு பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பார்க்கறதுக்கே திமுகவோட ஒரு பலம் கலண்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து மக்களுக்கு தோணிடுச்சுன்னா வந்து காங்கிரஸ் இல்லை, அப்போ திமுக ஒரு வீக்கான ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்றது வந்து நான் கேட்கலான் இருந்தேன். நீங்களே வந்து அவருடைய பேரை உள்ள எடுத்துட்டு வந்தீங்க. என்னோட முதல் கேள்வியாக தான் இருக்கு, நான் மறந்துட்டு கேட்கறதுக்கு. ஃபெலிக்ஸ் ஊடகவியலாளர், ரெட்பிக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருந்தாரு. பொதுவான ஒரு பத்திரிகையாளராக ஒரு காலகட்டத்தில் பார்க்கப்பட்டவர். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீமானவர்களுடைய காணொலிகள் நிறையா வந்து போடுறதையும் நான் வந்து பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ சமீபமாக ஒரு 2-3 மாசமா வந்து அன்ஸ்போக்கன் ஸ்போக்ஸ் பர்சனாவே டிவி கேக்கு மாதிரி அவர் வந்து பேசிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் டிவிக்கு போய் ஜாயின் பண்ண போறேன்றது அப்பயே தெரிஞ்சிச்சு. ரொம்ப உற்று நோக்கியவர்கள் உங்களை போன்ற நபர்கள்லாம் கணிச்சிருப்பீங்க. இப்போ ரொம்ப அஃபிஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா விஜய போய் பார்த்து ஒரு புகைப்படம் எடுத்து சேர்ந்தது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஊடகத்திலேயே அதை பற்றி வந்து அறிவிக்கவும் செஞ்சுட்டாரு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இதோடைய துணை கேள்வியா நீங்களும் நாம் தமிழர் கட்சியில போய் இணைந்து தமிழ் தேசியத்துக்காக ஒரு தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய கட்சி மாதிரி வந்து எப்படி ஃபெலிக்ஸ் சேர்ந்தாரோ அதே மாதிரி நீங்க ஏன் போயிட்டு ஒரு கட்சியில சேர்ந்து ஒரு ஊடக பிரிவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நபரா ஏன் செயல்படல அப்படின்னு? இல்லை, நீங்க அதில் ஆழ்ந்த ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்க. ஆமா, உண்மையிலே அது பதில் வந்து கொஞ்சம் தெளிவாக கொடுத்தா சொல்லுங்கய்யா. ஊடகம்ன்றது வந்து என்ன, நம்மள நடுநிலை என்பது ஒரு ஏமாற்று வேலை, மோசடி வேலை அப்படி ஒன்று இல்லவே இல்லவே. எனக்கு தெரிஞ்சு சரி தவறு அதில் தான். நீங்கள் ஒன்று சரின்ற பக்கம் நின்றுக்கோ, இல்லைன்னா தவறு. அறம்ன்றது என்னன்னா பாதிக்கப்பட்டவர்கள் யாரோ அந்த பக்கம் நின்று பேசுவது தான் ஊடகம். ஏன்னா அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறேன்.
இப்போ அவருக்கு என்னன்னா ஒரு தேவை ஏற்படுது, அடுத்தடுத்து நெருக்கடிகள் வந்து சந்திக்கும் போது எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. அதாவது இந்த அரெஸ்ட் அதெல்லாம் சொல்றீங்க. அதெல்லாம் சேர்ந்து தனக்கு ஒரு அரசியல் அடைக்கலம் வேணும் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு நல்வாய்ப்பாக விஜய் வர்றதை அவர் நல்வாய்ப்பாக பார்க்குறாரு. அப்போ விஜய் கூட இருக்கும்போது அந்த கட்சியில் ஒரு பொறுப்பாக அப்படி இருக்கிறப்ப இனிமேல் அரசு வந்து அவரை பழிவாங்க நோக்கோட கை வைக்கிறதுக்கு தயங்கும். அது ஒரு சேஃப்டி அது ஒர்க் அவுட் ஆமாங்கய்யா, ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று. இரண்டாவது என்ன காரணம்னா பொதுவாகவே எல்லா ஊடகமும் ஒரு சார்பு நிலையில தான் இருக்கிறாங்க. நான் சார்பு நிலையெல்லாம் இல்லை அப்படின்னு ஏமாத்தலாம் முடியாது. பகிரங்கமாக திமுகவினுடைய பட்டியலில் இருந்துக்கிட்டு வேலை செய்யக்கூடிய இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்லைன்னு சொன்னால் பார்த்தா அவங்க வந்து ஒரு பெரிய ஸ்காலர் இன்டலெக்சுவல் மாதிரிலாம் பேசுவாங்க. விவாதத்தின் போதே திமுக அட்டாக் பண்ணுற மாதிரி நியாயமான சில விஷயங்கள் வரும்போதே முகம் சுளிக்கக்கூடிய ஆட்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நெறியாளர்கள் நான் சொல்கிறது ஏற்றுக்க முடியாது அவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. இப்போ என்னுடைய நிலைப்பாட்டுக்கு நீங்கள் கேட்டுட்டீங்க. இன்னொரு தோழர் கூட அந்த கேள்வியை வச்சிருக்கிறார். நீங்கள் ஏன் நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்து சீட்டு வாங்கி போட்டியிடக்கூடாதுன்னு ஒரு கேள்வியை சரியான கேள்வியை தான் கேட்டிருக்கிறாரு. அவர் பேர் கூட நான் பார்த்து சொல்றேன். பார்க்குறியா இருக்கிறாரு. இப்போ நீங்கள் அந்த கேள்வியை வந்து அது ஒரு நெருக்கடியான கேள்வி தான். உண்மையில் 2 வாய்ப்பு வந்தது. அவரே பேசினார், அண்ணனே பேசினார். பேசி இந்த முறை வேற வழி இல்லை, தென் சென்னையில் உங்களை நான் அறிவிக்க போறேன்றாரு. நைட் 11 மணிக்கு எழுந்து உக்காந்துட்டு என்ன வேலை பண்றீங்க நீங்க, நான் அதுக்கெல்லாம் சரிபட்டு வர மாட்டேன், இது எனக்கு தேவை, இந்த அரசியல் தேவைன்றதுக்கு தமிழ் தேசியன்றதுக்கு இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பெரிய தேரை நீங்கள் இழுத்துக்கிட்டு போகிறீங்க. அதில் நிறைய அவமானங்களை சந்திக்கிறீங்களா, அவதூறுகளை சந்திக்கிறீங்க. அதுக்கெல்லாம் பேச வேண்டிய பக்கபலம் நமக்கு தார்மீக பொறுப்பு இருக்குதுன்னு நாங்கள் பேசுகிறோம். நாளைக்கே நீங்கள் சரியில்லை அப்படின்னா விமர்சனம் பண்ணுவோம் நாங்கள். அவரே சொல்லியிருக்கிறார், நான் சரியில்லைன்னா விமர்சனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு பிறகு தான் அப்போ வந்து தமிழன் தொலைக்காட்சி சகோதரர் கலைக்கோட்டு உதயத்தை அவர் நிற்க வச்சிருந்தார். கடந்த தேர்தலில் அதே போல தான் திடீர்னு வந்துட்டு சென்னைக்குள்ள ஒரு தொகுதி உங்களை அறிவிக்க போகிறேன்னாரு. எந்த காலத்துலேயும் நான் வரமாட்டேன், எனக்கு அது இல்லை நோக்கம், நான் இப்படியே பயணிக்கிறேன், அவ்வளோதான். இது நாங்களாம் வந்து அரசியலுக்குள்ளே வந்துட்டு இருக்கிறது சரிபட்டு வராது. இப்போ இருக்கிற இளம் தலைமுறைகள் நிறைய பேர் அதுக்குன்னு களத்தில் உழைச்சவங்க இருக்காங்க, அவங்கள பாருங்கள் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். எனக்கு அதுக்குள்ளே வந்து பதவி வாங்கிக்கிட்டு செய்யணும் அப்படின்ற நோக்கம்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை. பதவி கொடுத்தா தான் செய்வேன், பதவி கொடுக்கலன்னா இல்லை அப்படின்ற நோக்கம் எனக்கு எப்பவுமே கிடையாது. அப்படி ஒரு பார்க்கல எனக்கு அந்த இல்லை, நான் இப்படி இருக்க தான் விரும்புகிறேன். எனக்கு நான் சுதந்திரமாக இருக்கணும். அது உள்ளே வந்து மாட்டிக்கிட்டுனா நான் சுதந்திரமாக இங்கே பேச முடியாது. புரியலாம். நான் எனக்கு தமிழ் தேசியம்தான் அந்த தளத்தில் தான் நிற்கிறேன்னு ஒழிய சீமான் அப்படின்ற ஒரு நோக்கம் என்ன ஆகுதுன்னா விமர்சன அடிப்படையில் தான் போயிட்டு இருக்கும். 2-3 முறை அவரே விமர்சனம் பண்ணியிருக்கிறோம். அவரே கூட பார்க்குறப்ப கடுமையாக தாக்கிட்டீங்க இந்த முறை என்னெல்லாம் பேசியிருக்கிறேன். நான் அந்த மாதிரி பேசியிருக்கிறேன். நோக்கம் என்னன்னா நம்ம இந்த ஒரு கொள்கை முடிவுப்படி இருக்கிறோம், அவங்க ஒரு கொள்கை முடிவுப்படி எடுத்துகிட்டு நாங்கள் நடுநிலைன்னு ஒருத்தர் வேஷம் போடுறோம். அந்த டீமு மாதிரி இல்லாமல் நான் வெளிப்படையாக சொல்லிக்கிறேன் தான் வித்தியாசம். மற்றபடி அந்த கருத்தியல் கூட என்றைக்கும் பயணிச்சுக்கிட்டே இருக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. சட்டமன்ற உறுப்பினராக நிற்கிறது, கட்சிக்குள்ளே பதவி வாங்கி நிற்கிறது நமக்கு கொஞ்சம் அலர்ஜி. புரியுதுல உங்களுக்கு? இப்போ உங்களுக்கும் ஃபெலிக்ஸ் மாதிரி வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு உங்களை கார்னர் பண்ணுறாங்க, ஒரு அரெஸ்ட் அந்த மாதிரின்ற ஒரு பிரச்சனை வர்றப்போ நீங்களும் ஃபெலிக்ஸ் மாதிரி ஒரு முடிவு எடுப்பீங்களா? நான் மாறவே மாட்டேன், நிச்சயமாக மாறவே மாட்டேன். உறுதியாக சொல்கிறேன். நீங்கள் எத்தனை முறை கைது பண்ணாலும் கூட உங்களை போல சகோதரர்கள் அவங்களும் சரி, என்டிகே சரி, எல்லாம் வந்து நிற்பாங்க. தார்மீக பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது, தமிழ் தேசிய தளத்தில் இருக்குது, பொதுமக்களுக்கும் இருக்குது. அதோடு தான் நான் நிற்பேன். நான் தான் வழக்கு வச்சு வாதாடிட்டு இருப்பேன், திரும்ப வந்து எதிர்கொள்ளுவேன் நான். அதுக்காக எனக்கு இந்த கட்சிக்குள்ளே போய் சேர்ந்துக்கிட்டேன்னாக்கா அப்படின்னு அது வேற கணக்கெல்லாம் இருக்குது அதுக்குள்ளார. ஏன் ஆதாய கணக்குன்னு ஒன்று இருக்குது. சரி, ஏன்னா அதெல்லாம் பார்க்கல, எனக்கு இந்த நோக்கம், அதனால தான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆதாய கணக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு சேனல் பார்த்தா இப்போ தான் ஒரு 10 வீடியோ போட்டிருக்காங்க. சரிங்க, எனக்கு அது புரியல. நான் உங்களை போல் இருக்கிறவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கிறேன். 4 லட்சம் சப்ஸ்கிரைபர், 14 வீடியோ தான் போட்டிருக்காங்க. 4 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு. ஒரு வீடியோவையும் வந்துட்டு 1.5 லட்சம் பேர் பார்க்குறாங்க. எப்படி? எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறீங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்களாம் ஒரு ஸ்க்ராட்ச்ல இருந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சு 0ல இருந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஆர்கானிக்காக வருது. எனக்கு ஆர்கானிக்காக தான். ஆனால் இவங்க இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, நான் ஏற்கனவே ஒரு சேனல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த சேனலை கோஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த சேனல் சப்ஸ்கிரிப்ஷனோட இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ஒரு 60,000 கொடுத்து வந்து விற்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. இவங்கள வந்து எதுக்கு மற்றவங்க உழைச்சதை வந்து ஈஸியாக வாங்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமே, சேனல் பார்க்கறதுக்கு ஒரு பெரிய சேனல் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு காசு கொடுத்து வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, காசு கொடுத்து அந்த வீடியோ ப்ரொமோட் பண்ணுறாங்க. அது வந்து உங்களுக்கு அந்த வியூஸ் அதெல்லாம் வந்து கொண்டு வருது. இல்லை, சேனலே வந்துட்டு ப்ரொமோட் பண்ண முடியும். ப்ரொமோட் எடுத்த உடனே ஒரு 2 லட்சம் 4 லட்சம் பேர் எனக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆமாம், ஒரு வீடியோ எனக்கு வந்து 2 லட்சம் டார்கெட்டுக்கு இவ்வளோ பணம் கட்டுனா பண்ணி கொடுத்துருவாங்க. பண்ணி கொடுத்துடலாம். அது ஏற்புடையதான்னு நான் கேட்கல. ஏற்புடையது இல்லையே.
லாங் டேர்ம்ல அது எப்படி அது ஒரு நல்ல ரிசல்ட்? உண்மையாக அவ்வளவு பார்வையாளர்கள் இருக்க மாட்டாங்க. இருக்க மாட்டாங்க. எங்கோ ஒரு ஃபேக் ஐடியில இருந்து தான் கிளிக் பண்ணி பார்த்தோன்னா இத்தனை பேர் பார்த்துருக்காங்க கணக்கு காட்டிடும். பார்வையாளர்கள் இருக்க மாட்டாங்க. ஒரே அறைக்குள்ள ஒரு சிஸ்டத்துக்குள்ள இருந்துட்டு பல லட்சம் பேர் பார்க்குற மாதிரி பார்க்குற போக்கு. எதுக்கு இது சொல்ல வரேன்னாக்கா, நான் இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறேன். இதுதான் ஆரம்பித்து இது பெரிய அளவில் கொண்டுட்டு வரணும்னு சிறுக 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 தான் மக்களோட நிறைய முறை வருத்தப்பட்டுருக்குறோம். என்னடா இவ்வளோ நல்ல விஷயம். இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா புலவர் ரத்னவேல்னு ஒருத்தர் கொண்டுட்டு வரேன். மிக முக்கியமான ஆளுமைன்றது யாருக்கும் தெரியல. அருக்கோ அவர்களுடைய நண்பர்களாக பழகிட்டு இருந்தவர் 2000 பேர் தான் பார்த்துருக்காங்க. மிக பெரும் இந்த களத்தில் கிழக்கு மேற்குமாக இருந்த தமிழ் தேசிய தளம்னது தோழர் பொன்பரப்பி தமிழரசன் அவர் கூட பயணித்த தோழர் தடா பெரியசாமி அவர்களுடைய வரலாற்று பாதையை போடுற உள்ளார நிறைய தோழர்கள் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி காணாமல் போன தோழர்லாம் லைனில் வந்து பேசுகிறாங்க, ரொம்ப அருமையான வேலை செய்திருக்கீங்க. அது பார்த்தாலும் அப்படியே தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு யாராவது ஒருத்தர் திட்டி போடுற அந்த விஷயம் வந்து ரொம்ப ஈடுபடும். நெகட்டிவிட்டி. இன்னும் சொல்லப்போனால் திமுகவை திட்டி போட்டோம்னாக்கா நல்லா வந்து பார்க்குறாங்க. அது நியாயம் தானேயா? அது தெரியல. ஆனால் நான் திட்டாமல் விமர்சனங்களை மட்டுமே தான் வச்சுட்டு இருக்கிறேன். வர்றவங்க வரட்டும், பார்ப்பவங்க பார்க்கட்டும். இந்த நிலைப்பாட்டில் தான் நான் இந்த கட்சிக்குள்ளே ஆதரித்து நிற்கிறேன். அழுத்தம் வந்தது, கைது பண்ணுறாங்க அப்படின்னாலும் இதே நிலைப்பாட்டில் தான் இருப்பேன். அப்பவும் சீமான் அவரால் தான் இருப்பார். புரியுதுல்ல அவங்களுக்கு? அவர் நம்ம மேலே ஒரு தனிப்பட்ட மரியாதை இருக்குது. நான் அவர் மேலே ஒரு மரியாதை வச்சுருக்கிறேன். மற்ற நண்பர்கள் மேலே ஒரு மரியாதை இருக்குது. யாராவது ஒரு தமிழ் தேசிய தளத்தில் ஒருத்தர் நான் விமர்சனம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? சுட்டி காட்டுவீங்க, விமர்சனம் பண்ண மாட்டீங்க. அவ்வளோதான். சில விஷயங்கள் பண்ணியிருக்கலான்னு மற்றவங்களை பற்றி நான் பேசின ஒழிய கடுமையான விமர்சனம் வச்சதே கிடையாது. அது தேவையில்லாதும் கூட. ஏன்னா இன்றைக்கி வந்து காலம் வேறு மாதிரி மாறிக்கிட்டு இருக்குது. சமூக வலைத்தளங்கள் வந்திருக்கு, எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. எது சரி தவறுன்றதுக்குள்ளே போயிட்டுருக்கிறப்ப நான் இப்படியாக முடிவெடுக்கிறது வந்து கட்சிக்குள்ளே போகிறதுனாக்கா அதெல்லாம் ஏற்கனவே உழைச்சவங்களாம் இருக்காங்களே, நான் போய் ஏன் அந்த சீட்டை வாங்கணும்? அப்படி சொல்லிட்டீங்களா? புரியுதுல உங்களுக்கு? நல்லா சிறப்பாக தானே வந்துட்டு இருக்கிறாங்க. நான் போய் என்ன பண்ண போகிறேன்? நான் இங்கே செய்ய வேண்டியது நிறைய இருக்குல்ல இந்த தளத்தில், அதை பண்ணிட்டு போகிறோம். அவ்வளோதான் விஷயம். சரிங்கய்யா, இதுக்கு மேலே நான் பர்சனல் கொஸ்டின்லேருந்து மக்களுடைய கேள்வியில் போயிடலான்னு நினைக்கிறேன். முதல்ல கேட்டுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கந்தையா முருகையா அப்படிங்கிறவர் வந்து கேட்டிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேற்கு ஆஸ்திரேலியாவில் வந்து கேட்டிருக்காரு. திமுகவிற்கும் பகுத்தறிவிற்கும் தற்போது எவ்வித சம்பந்தமும் இல்லை திமுகவிற்கும். ஆனாலும் தாங்கள் தான் ஆரிய எதிர்ப்பிற்கு ஒரே அத்தாரிட்டி என்பது போல மக்களை ஏமாற்றுகிறார்கள். அதே போல் தமிழ் தேசியம் என்றால் அது அரசியலில் நாம் தமிழர் மட்டும்தான் என உங்களை போன்றவர்களும் முட்டுக் கொடுப்பது சரியா? சீமான் தான் ஒற்றை நம்பிக்கை, கடைசி வாய்ப்பு என்றெல்லாம் பேசுவது சரியான அணுகுமுறையா? என்னை பொறுத்தவரைக்கும் நியாயமான கேள்வி அது அப்படின்னு நினைக்கிறீங்க. இன்னைக்கு தேதிக்கு ஒற்றை இந்த தமிழ் தேசிய தளத்தில் இந்த நிமிடம் வரைக்கும் நாளைக்கு யாரோ ஒருத்தர் வரலாம். யார் ஒற்றை நம்பிக்கை காலம் சொல்லுவா? யார் இருக்காங்க? இப்போ இன்னைக்கு நான் சொல்றது ஓட்டு அரசியல், இன்னைக்கு தேர்தல் அரசியல சீமான். அதை தான் நம்ம சொல்ல வரோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒற்றை நம்பிக்கை இந்த தலைமுறைக்கு அவ்வளோதான். நாளைக்கு காலம் மாறும், இன்னொருத்தர் வரலாம், இதை விட வேகமாக கொண்டுட்டு போகலாம். நம்ம மறுக்கவே இல்லை. இவர் மட்டுமே தான் நிரந்தரம் அப்படின்னு அவரும் சொல்லலை, நானும் சொல்லலை. யாராவது வந்தால் நீங்களும் துணை நிற்க தான் போறீங்க கட்டாயம். அவரும் சொல்லலை நான் மட்டுமே தான் அப்படின்னு அவர் சொல்லவே கிடையாது. இன்ன வரைக்கும் சொல்லவே கிடையாது. நான் மட்டும்தான். இன்னைக்கு தேதிக்கு நாங்கள் இருக்கிறோம். கருத்தியல் அடிப்படையில் நான் ஐயா மணியரசனை வந்து ஏற்றுக்கிட்டு பயணிக்கிறேன். அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஓட்டு அரசியல் அடிப்படையில் இன்றைக்கி ஒரு கட்சியாக வந்திருக்குது. இது வரைக்கும் நம்ம யாருக்கு ஓட்டு போட்டுன்னு இருந்தோம்? தமிழ் தேசிய இயக்கங்கள் மணியரசன் ஐயாவது இருக்குது, தோழர் தியாகது இருக்குது, இன்னும் நிறைய பேர் இருக்குது. இன்றைக்கி இந்த தலைமுறையில் பாரிசாலன் வந்திருக்கிறாங்க. இயக்க அளவில் தான் இருக்கிறாங்க. ஓட்டுன்னு வரப்போ யாருக்கு போட்டோம்? நம்ம நாம் தமிழர் இல்லை. இப்போங்க இல்லை இப்போதைக்கு தேர்தல் அரசியல் நாம் தமிழர் மட்டும்தான். முன்னாடி யார்கிட்ட நம்ம போட்டுட்டு இருந்தோம்? வாய்ப்பு இல்லையா? திராவிடத்துக்கு தானே போட்டுட்டு இருந்தோம். நானே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் திமுக போட்டுட்டு இருந்தேயா, அப்புறம் பிடிக்காம 49 அப்படி இப்படின்னு போட்டுருந்தா நாம் தமிழர் வந்தோன்னே எனக்கு என்னோட ஓட்டு நாம் தமிழர். அதுதான் சொல்ல வரேன். இப்போ நமக்குன்னு ஒரு ஓட்டு அரசியல் களம் வந்திருக்குது இல்லை? இந்த களம் வந்தோடனே இது நமக்கு தேவை. நம்ம யார், நம்ம முடிவுன்னா, நம்ம கொள்கைன்னா, நம்ம எப்படிப்பட்ட பாதையில் போயிருக்கிறதுக்கு 36 லட்சம் இன்னைக்கு ஒரு அங்கீகாரம் வந்துருக்கு. இது ஒரு நாளைக்கு 50, 100, 1 லட்சம்னு ஒரு கோடின்னு வரட்டும். அந்த அரசியல் தான் நம்ம சொல்கிறோமே. இவர் மட்டுமே அத்தாரிட்டின்னு இல்லை. அவர் சொல்லக்கூடிய ஆசிரியர் இருக்கக்கூடிய அந்த நண்பர் வேற யாரை சொல்ல வர்றாரு? ஓட்டு அரசியல் வேற யாரு இங்கே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கைன்னு யாரை சொல்ல வர்றாருன்னு ஒன்று சொல்லணும். ரெண்டாவது, திமுக தான் ஆரியத்தை எதிர்க்கக்கூடிய ஒரே இதுன்னு சொல்ல வர்றாரு அப்படின்னு நினைக்கிறத பற்றி சொல்றாங்க. ஒரே அத்தாரிட்டி அப்படின்னு சொல்றாங்களா? அது இல்லை அப்படின்றத அவர் சொல்ல வர்றாரு. ஆரியமும் திமுகவும் ஒன்று தான் அப்படின்றதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் சொல்லிட்டோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திமுக ஆரியத்தை எப்படி எதிர்க்குதுன்னா, ஒட்டகத்துக்கு திருமணம் பண்ணி எதிர்க்குது. புரியுதில்ல? கழுதிக்கும் திருமணம் பண்ணி எதிர்க்குது.
அவர் குதிரைக்கு வந்து ஏதோ பண்ணி அதை வச்சு எதிர்க்கிறாங்க, கோவில்ல யாகம் அவர் பண்றாங்க. கோவில் யாகம்லாம் கூட ஒழுங்கு, அது சாமி கும்பிடுறது, சரி தனிப்பட்ட கருத்தையே வச்சு. சரி ரைட். புரியுதுல உங்களுக்கு? இன்னும் அணிலுக்கும் கல்யாணம் பண்ணி, இல்லை அது நான் தப்பா நினைக்கிறேன். நான் சொல்றது ராமரோட அந்த அந்த 3 கோடு மேல இருக்குது இல்ல, அதுக்காக நான் சொல்ல வரல. இல்ல இன்னைக்கு சில மிருகங்கள்லாம் விலங்குகள்லாம் எடுத்துட்டா அது தப்பா எடுத்துக்கிற மாதிரி நான் அந்த அர்த்தத்துக்கு வரல. நீங்களே, நான் சத்தியமா அதை சொல்ல வரல. அணில் அது ராமருடைய தூதராக இருந்தது. அணிலுக்கும் கல்யாணம் ஒரு ஜோசியர் சொல்லியிருந்தாலும் அதை கூட செய்து ஆரியத்தை எதிர்ப்பாங்கன்னு நான் சொல்ல வரேன். இவருடைய ஆரிய எதிர்ப்புலாம் எப்படி இருக்குது? கோமடம் கட்டுறது ஆரிய எதிர்ப்பு, கடுமையான எதிர்ப்பு. அப்படிங்களா? ஆமா, பயங்கர எதிர்ப்பு. தெரியுமா உங்களுக்கு? கோமடம் கட்டுறது ஆரிய மாட்டுக்கு வந்து பண்ண எல்லா கோயில்களிலும் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஒரு இடத்த ஒதுக்கிட்டு அங்கே மாடு வச்சுக்கிட்டு வச்சிருக்காங்க. கோசாலை கோயில்கள் இருக்குதுங்க, எல்லா கோயில்லையும். இது பெரியார் மண். இது நாங்கள் ஆரியத்தை எப்படி தான் எதிர்க்கிறோம், நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரியுதில்ல உங்களுக்கு? உத்தரப்பிரதேசத்தில் கொண்டு இப்படி இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்தில் ஒரு பெரிய கோயில் இருக்குது, பின்னாடி இதுக்கு முன்னாடி இல்லை. ஐயா வந்தார், பெரிய இந்து சாம்ராஜ்யத்தினுடைய பாதுகாவலர் சேகர் பாபு வந்தார். அவங்களுக்கு துணையாக அந்த அம்மா துர்கா அம்மாவும் வந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் கோமடம் இருக்குது, கோசாலை எல்லா இடத்துலையும் வச்சு கோயிலுக்கு இருக்குது. நிறைய கோயிலில் நான் பார்க்குறேன். இதெல்லாம் எப்படி ஆரியத்தை எப்படி தானே எதிர்க்க முடியும்? புரியல அவருக்கு, ஆசிரியர்களுக்கு புரியல. இப்படிலாம் நாங்கள் ஆரியத்தை வந்துட்டு யாகம் வளர்த்து எதிர்ப்போம், கழுதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுப்போம், ஒட்டகத்துக்கு கல்யாணம் பண்ணி ஆரியத்தை எதிர்ப்போம். இது ஒரு விதமான எதிர்ப்பு. நீங்கள் அப்படிதான் புரிஞ்சுக்கணும். புரியுதில்ல? நாங்கள் எதிர்த்துட்டு தான் இருக்கிறோம். திமுக உங்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. இந்துக்கள் 90% நிறைந்த கட்சி, அதனால நாங்கள் எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கோம். புரியுதுல உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் வேலை பிடிச்சவர் சீமானு, கடைசியா போன தேர்தலில் பிடிச்சவர் ஸ்டாலின் தானே. ஆமா, இப்ப விஜயும் பிடிக்கிறாரு. இப்ப விஜயும் பிடிச்சிட்டாரு, இப்ப தோழர் திருமாவளவனுமே பிடிச்சி நிக்கிறாரு. அவரை பத்தி தான் அடுத்த கேள்விங்க. சரி, அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கூட சண்டை போடலாம். ஆனால் அந்த 360 டிகிரிலையும் எல்லாரையுமே பிடிச்சி வந்து அடிச்சு வைக்கிற மாதிரி திருமாவர்கள் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியும் இல்லை மறைமுகமான சீமான் அவர்கள் குறித்தும் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளும்படியா இல்லை, முகம் சுளிக்கும் வைக்கதா இருக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் விஜய் மேலேயும் ஒரே சாடலாக இருக்கே. திருமாவளுடைய நிலைமை என்ன? ஏன் அவருடைய மனது இது மாதிரி செயல்படுது அப்படின்னு தெரியல. அவங்களுடைய பண்ணையார்கள் 2 பேரும் ரோட்டுக்கு வரமாட்டாங்க. ஆசிரியர் வீரமணி அவர்களும் ஐயா திமுக ஸ்டாலின் அவர்கள் வந்து போற முடியாததுக்காக இவர் வந்து சுமக்கிறாரு, சிலுவையை இவர் சுமக்கிறாரு அவர்களுக்காக. புரியுதில்ல உங்களுக்கு? கிறிஸ்துமஸ் நாளில் சரியான ஒரு வார்த்தையை சொல்லணும்னா, அவர்களுக்காக பாவத்தை இவர் சுமக்கிறார். இவர் வந்து ரோட்டில் ஒன்றா அந்த பட்டியலே வைக்கல, கோயிலுக்கு வெளியே நில்லுன்னு சொல்லுது. உள்ளே போகிறவங்களுக்குள்ளார சண்டை, அவங்க போட்டு வரட்டும், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் நிற்கணுமா? நீங்கள் போய் முன்னே நின்றுக்கிட்டு வேலை பிடிச்சி தகராறு பண்ணிக்கிட்டு சீமானை பேசுகிறதும் விஜயை பேசுகிறதும், இந்த விஜய் சீமான் பக்கம் அவருடைய வாக்கு வங்கி கலைஞ்சு போகுதுன்ற கோபத்தில் பேசிட்டு ஒரு ஆதங்கம், அந்த ஆதங்கத்தை தான் அப்படி பண்ணுறாரு. இதில் பாரு என்னன்னா, அண்ணன் நீங்கள் சொல்வதால் நான் உன்னை தம்பி என்கிறேன். ஏன்னா ஸ்டாலின் கோவிச்சுக்கு வரல, கோவப்பட்டு வரல, எவ்வளோ டாக்டிஸாக. புரியுதில்ல உங்களுக்கு? இப்படி ஒரு நிலம் அவருக்கு தேவையா? நீங்கள் திராவிட சனாதனத்துக்கு எதிராக பேச வேண்டியது நிறைய பட்டியல் இருக்குது. நான் நிறைய சேனலில் பேசிட்டேன். ராவணாவிலே தனியாக ஒன்று போட்டும் விட்டுட்டேன். சமீபத்தில் விடுதிகளுக்காக 520 கோடி ஒதுக்கியாச்சு, பட்ஜெட் ஒதுக்கிட்டாங்க. 173 கோடி செலவு பண்ணாமல் அப்படியே இருக்குது. ஆனால் வார்டன் தற்கொலை பண்ணிட்டு சாகிற, பணம் கொடுக்கல. எப்படி? புரியல. அலாட் பண்ணிட்டீங்க, ஏன்னா அது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதி தானே. எக்கேடு போனான். நான் 98,000 மாணவர்கள்லேருந்து 30,000 மாணவர்கள் காணாமல் வெளியே ஏறிட்டாங்க. குறைஞ்சி போச்சு. ஏன் குறைஞ்சிருச்சு இந்த திராவிட ஆட்சியில்? நீங்கள் இன்ன வரைக்கும் ஆய்வு நடத்தலை. புரியுதில்ல உங்களுக்கு? இதை கேட்டிருக்க வேண்டியது திருமாவா இல்லை வேற ஏதாவது கட்சி அவர் தான் கேட்டிருக்கணும். ஏன் கேட்கல? அந்த மக்களுக்கு பேரை தான் நீங்கள் கட்சி தொடங்கி வந்தீங்க, அவங்க தான் உங்களை பலமாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மக்களை நீங்கள் கை விட்டுட்டு கருணாநிதி கையை பிடிச்சிங்கன்னு ஸ்டாலின் கையை பிடிச்சின்னு உட்காந்து அந்த மக்கள் உங்களை கை விட்டுருவாங்க. அதான் விஷயம். அந்த பதட்டம் நல்லா தெரியுது அவருக்கு. சுருக்கமாக சொல்லப்போனால் அதுதான். அவருடைய பண்ணை ஆட்கள் வந்து அரண்மனை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாங்க. இவர் வந்து வெளியில காவ காக்கிற வேலையை செய்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த பதட்டம் அப்படின்னு சொல்றப்போ நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்களும் தாவேக்கா விமர்சனம் பண்றப்போ நாம் தமிழர் கட்சியோட ஓட்டு செதறதுனால ஒரு ஆதங்கத்துல பேசுறாங்கன்ற மாதிரி கட்டமைப்பாங்க. இந்த விமர்சனம்ன்றது வேற. 3/4 மணி நேரம் திமுக விமர்சனம் பண்ணிட்டு போற போக்குல ஒரு வார்த்தையை தான் அந்த கட்சிக்காக வைக்கிறாங்க. சுத்தி இருக்கிற எல்லா கட்சியும் தாக்குற மாதிரி காங்கிரஸ் திமுக எல்லாருமே. இங்க இருக்கிற ஊடகம் என்னன்னா, விஜயை பத்தி சீமான் பேசுறதை மட்டும் எடுத்து போட்டு பரபரப்பாக்கானாக்கா திமுக மீதான விமர்சனங்கள் பின்னுக்கு போயிடுது. நீங்க அந்த டாக்டிக்ஸ், அந்த யுத்தியை யாரும் கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க. விஜய் சீமான் மோதல் பெருசா வந்துச்சு அப்ப நீங்க கூட கேட்குறீங்களா? ஆனா 3/4 மணி நேரம் திமுகவுடைய ஊழல் மொத்தமா போட்டு கீழ்ச்சதை யாருமே பேசவில்லை.
என்னன்னா ஊடக பலம் அவங்க கிட்ட இருக்குது. அதனால விஜய் இவங்க அதை கடந்து என்னைக்கே வந்துட்டாங்க. போற போக்குல எங்கன்னா 1, 2 தான் சொல்லுவாரு. மீதி அத்தனையும் திமுக அட்டாக் பண்றாரு, பாஜகவை அட்டாக் பண்றாரு. பாரதியார் மேடையில் நிற்கிறார். அப்புறம் பார்த்தா அடுத்த நாளே வந்துட்டு சிவனும் முருகனும் இந்து கடவுள் இல்லை, எங்களது தமிழம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்து கடவுள்னு சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ்க்கு நேர் எதிரான சிந்தனை இது, புரியுதில்ல? ஆனால் நீங்கள் கோமரத்தை வந்து வளர்க்குறீங்க, ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்தை வளர்க்குறீங்க, கோயில்கள் 12,000 கோயில்களை வந்துட்டு இது பண்ணுறீங்க, அப்புறம் வந்து 10,000 கோயிலுக்கு மேலே குடமுழுக்கு பண்ணுறீங்க, கோயில் நிலத்தை 10,000 ஏக்கருக்கு மேலே மீட்டு கொடுத்துட்டுன்னு சொல்கிறீங்க. திருமாவளவன் முன் வச்ச கோரிக்கை பஞ்சமி நிலத்தை இன்னும் 1 ஏக்கர் கூட மூட்டு கொடுக்க துப்பு இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் அவர் பேசணும் தோழர். சொந்த சகோதர இனத்துக்குள்ளாரே சண்டை போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு நீ வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு வேலையை பார்க்குறதுக்கு எதுக்கு வந்தீங்க களத்துக்கு? புரியல எனக்கு. இப்போ சீமானை பேசி சண்டை போடணும், அவங்க உங்களை போடணும். இங்கே போட்டுக்கிற சண்டையெல்லாம் அவங்க குழுன்னு உட்காந்துட்டு இருக்கணும். முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து மனநோயாளி கட்சின்னு உங்கள் கூட இருக்கிற டீம் வச்சு எழுத வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனால் அங்கே ஒரு பகையாக வந்துக்கிட்டு இருந்தது. சொந்த தமிழ் இனத்துக்குள்ள பகை திராவிடம் வாழ்ந்துட்டு இருக்குது. இது நீங்கள் என்னைக்கு புரிஞ்சுக்க போகிறீங்க? இதெல்லாம் நீங்கள் தான் தொடக்கத்தில் பேசுனீங்க. நீங்கள் பாதை மாறிட்டீங்க. பாதை மாறாமல் சீமான் தம்பிகள் இருக்கிறாங்க. உங்களுக்கு கோபம் வருது, அதான் விஷயம். இதான் நோக்கம். அவரை பற்றி நான் இப்படி தான் பரிதாபப்படுகிறேன். இன்னைக்கு அவருடைய அரசியல் இந்த மாதிரி வந்து மாறி நிற்குது அப்படிங்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியுது. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து தாவேகா குறித்து நம்ம வந்து பேசாமல் கடந்து போக முடியாது. அவங்க வந்து சேர்த்துட்டு இருக்க ஆட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சியிலேருந்து வந்து எந்த ஒரு அனுபவமும் இல்லாதவர்கள். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து பேசிட்டு இருந்தவங்க, அதுக்கு முன்னுக்கு பின் முரணா வந்து யூடியூப்ல பேட்டி கொடுத்துட்டு இருந்தவங்க, இந்த மாதிரி நபர்கள்லாம் வந்து தாவேக்கால சேர்க்கிறாங்களே, இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க எப்படி வந்து பாக்குறீங்க? சமீபத்துல எல்லா கட்சியிலுமே நடக்குது. வளர்ந்து 75 வருஷம் பாரம்பரியம் சொல்ற திமுகவே கடந்த முறையில நாங்கள் வந்தால் யாரை வந்து சிறைச்சாலைக்குள்ள உள்ள வைப்போம்னு சொன்னா அதே செந்தில் பாலாஜிக்கு எதிராக பேசிட்டு அடுத்த ஆட்சிக்கு வந்தோன்னே அவருக்கு தானே முதல்ல மந்திரி பதவி. ரைட்டு. அப்புறம் பாரம்பரியம் மிக்க இந்த கட்சி அந்த தவறு செய்யும் போது நேற்று வந்த கட்சி விஜய்க்கு மட்டும் என்ன வாழுது பார்த்தா பொதுவாக தானே நீங்க பார்க்கணும். இல்லைங்க, அப்போ விஜயோடைய அந்த ஸ்பீச் வந்து இருந்துச்சு சமீபத்தில் அவர் பேசினது. அதை குறித்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2-3 சந்தேகங்கள் இருக்கு. நான் பார்க்க பார்வையில் நீங்கள் பார்க்குறீங்களான்னு சொல்லுங்கய்யா. இப்போ வந்து களத்திலே இல்லாதவங்களை பற்றி நான் பேச விரும்பல அப்படின்னு சொல்றது, அப்புறம் தேவையில்லாமல் வந்து பெரியார்ன்ற கடப்பாறை, இது ஏன்னா பார்த்தீங்கன்னா பாரதியார் அப்படிங்கிற பற்றி பேசப்போ கடப்பாறைன்ற வார்த்தையை சீமான் பயன்படுத்துறாரு. அதே மாதிரி களத்தில் இல்லாதவங்க பற்றி பேச வேண்டிய தேவை இல்லைன்னு சொல்றாங்க. அங்க வந்து ஒரு ஆர்ப்பரிப்பு. இதை உற்று நோக்குறவங்க எல்லாருமே யாரை பத்தி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு தெரியல. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் சீமானை பத்தி இல்ல மறைமுகமா பேசுற வார்த்தை பயன்படுத்துறாரு. ஒன்னு அதிமுகவும் எனக்கு பொருட்டு இல்ல, சீமான் வந்து எனக்கு பொருட்டு இல்லைன்றாரு அவர். புரியுதுல உங்களுக்கு? அதுதான் அரசியல் அனுபவம் இல்லாம ஸ்கிரிப்டை வச்சு அதிமுக எப்படி களத்துல இல்லாம இருக்கு? நாம் தமிழர் கட்சி 10 வருஷமா களத்துல தானே இருக்காங்க. எனக்கு வந்து என்னுடைய எதிரி யாருன்னு சொல்லிட்டு நான் போட்டிடுறேன், எனக்கு போட்டியே திமுக தான்ன்றாரு அவர். ஸோ நீங்கள் இல்லை, நீங்கள் என்னை பேச சொன்னாலும் பேச மாட்டேன். 2 வார்த்தை ஒன்று, களத்திலே இல்லாதவர்கள், களத்துக்கும் தொடர்பே இல்லாதவர்கள் சீமான சொல்கிறாரு. அது எப்படி சார்? எனக்கு களத்தில் இல்லை அதிமுக, புரியுதுல உங்களுக்கு? அவருடைய களத்தை சொல்ல எனக்கு எதிரி வந்து திமுக தான், நீங்களாம் ஒரு பொருட்டே இல்லைன்றாரு 2 பேரையும். நீங்கள் அப்படி தான் அதை எடுத்துக்கணும் அந்த வார்த்தையை, புரியுதில்ல? நான் என்னுடைய எதிரியை திமுகன்னு டிக்ளேர் பண்ணிட்டு அது கூட தான் மோதி இருக்கிறேன், நீங்களாம் சத்தம் போட்டுட்டு இருக்காதிங்க குறுக்கால, எங்களை பற்றி பேசலைன்னு பேசாதீங்க, எனக்கு நேரம் இல்லை அப்படின்றாரு. அதே சினிமா டயலாக் எழுதி கொடுத்துருடைய விளைவு, அந்த விளைவு யதார்த்த அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சாலும் தெரியாட்டி போனாலும் நீங்கள் களத்தில் இல்லாமல் இருப்பீங்க. களத்தில் ஏற்கனவே தன்னை நிரூபிச்சுட்டு அங்கீகாரம் வச்சுட்டு இருக்கிறது அதிமுக. களத்தில் தன்னுடைய கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வச்சுக்கிறது நாம் தமிழர் கட்சி. நீங்கள் ஒன்றும் ப்ரூவ் பண்ணவே இல்லை. கூட்டணிக்கு உங்கள் கூட யார் வருவாங்கன்றதுனே தெரியல. காங்கிரஸ் நகர்ந்து வர மாதிரி தோணுது. அப்படியே வந்தாலும் கூட நீங்கள் 40% தொட்டு அதிகாரத்தில் உட்காருவீங்களான்னா வாய்ப்பே இல்லை. கனவுல பேசிக்கலாம் எல்லாருமே, என்ன நடப்புல யதார்த்த அரசியல் நீங்கள் 40க்கு மேலே தாண்டும் போது தான் வரும், நீங்கள் அதிகாரத்தில் உட்கார முடியும். 25% எடுத்துக்கிறோம், 20% எடுத்துக்கிறோம், உங்களுக்கு சீட்டு வேணால் கிடைக்கும் கொஞ்சம். வெற்றியாக நீங்கள் இப்போ முதலமைச்சராக உட்கார முடியாது, எதிர்கட்சி வரிசையில் கூட உட்கார முடியாது. அப்படியே பார்த்தாலும் எதிர்கட்சி யார் வருவாங்கன்னா, ஒன்று அதிமுக ஆளுங்கட்சி ஆச்சுன்னா திமுக தான் எதிர்கட்சியாக வரும். நீ தேர்ட் ஃப்ரண்ட், நீ தேர்டாக தான் இருப்ப. நான் இப்போவே சொல்லி வைக்கிறேன், புரியுதுல உங்களுக்கு? அதுவும் சொல்ல முடியாது உறுதி. 2ஆம் இடத்துக்கு வந்து விஜய் கட்சி வரதுக்கும் வாய்ப்பே இல்லை. அதிமுக ஜெயிச்சு திமுக தான் எதிர்கட்சியா இருக்கும். திமுக தான் எதிர்கட்சியா இருக்கும். திமுக வந்துருச்சுன்னா அதிமுக தான் எதிர்கட்சியா இருக்கும். இவர் கிரவுண்டுக்குள்ளார இவர் போக மாட்டார். இவர் வந்து எல்லாரையும் எனக்கு கிரவுண்ட்ல நீங்களாம் இல்லவே இல்லை, எனக்கு திமுக மட்டும்தான். வசனம் தான், சினிமா வசனம் அரசியலுக்கு உதவாது. என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக், சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு
9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களோட சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.